ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆதிரா ஜங்ஷனில் ரொம்ப ஹெல்த்தியான சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். அது சுரைக்காய் முட்டை சப்பாத்தி. இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள முட்டை வாசனை கொஞ்சம் கூட அடிக்காதுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு சின்ன நாட்டு சுரைக்காய் வாங்கியிருக்கேன். அதில் கொட்டைகள் தோலெல்லாம் சீவிட்டு நான் சீச்சினதில் எனக்கு இவ்வளோ தான் சுரைக்காய் கிடச்சிருக்கு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஓமம் சேர்த்துட்டு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான உப்பு, கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கடலெண்ணெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போது இதை நல்லாவே கிளறி விடுங்க. இந்த சுரைக்காய் மாவோடு சேர்ந்து எப்படி பொழு பொழு பொழுன்னு தெரியுதுன்னு பாருங்கள். இப்போது நாம் இதில் மிதமான சூட்டில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைய போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி பிணைஞ்சிக்கணும். இப்போது ஒரு முட்டையை ஒரு சின்ன பிளேட்டில் நான் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கு கொஞ்சம் மிளகு, சீரகம், உப்புத்தூள் சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் மல்லித்தலைகளை மட்டும் தூவிக்கிறேன். கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் நல்லா சேர்ற அளவுக்கு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி மாவில் இருந்து ஒரு சின்ன உருண்டையை எடுத்து வச்சு நான் கொஞ்சம் மாவை தூவிட்டு அதை தேய்க்க போகிறேன். நீங்கள் எண்ணெய் விட்டு கூட நீங்கள் தேய்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாகவே இழுத்துருங்க. நம்ம சுரைக்காய் சேர்த்துருக்கனால அந்த எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுங்க அதை தேய்க்கிறதுல. இப்போ பாருங்கள், நான் ஒரு தட்டை வச்சு ஒரு வட்டமான ஷேப்புக்காக ஓரங்களில் உள்ள மாவை பூரா எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அழகாக ரவுண்ட் ஷேப்பில் மாவு கிடச்சிருச்சு. அதில் உள்ள சுரைக்காய் தான் வெளியில் இப்படி நீட்டிகிட்ருக்கு. பட் அதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு அழகு தான். இப்போ முட்டையில் 2 பக்கமும் போட்டு உடனே பிரட்டி எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, அப்புறம் மாவு பிஞ்சு போயிடும். தோசைக்கல்லை நல்லா சூடாக வச்சுருங்க. இந்த முட்டையில் டிப் பண்ணி எடுத்த உடனே தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு முன்னும் பின்னும் பிரட்டி போடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது எப்பவும் போல் சப்பாத்தி சுடுற அதே மாதிரி ஸ்டைலில் தான் சுடுறோம். இப்படி நல்லா பிரட்டி போட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களோட சுரைக்காய் முட்டை சப்பாத்தி ரெடி. நிஜமாலுமே இதில் முட்டை வாசனை கொஞ்சம் கூட தெரியாதுங்க. இதை உங்களுக்கு பிடிச்ச கிரேவியோடு நீங்கள் சர்வ் பண்ணலாம். நான் இங்கே சிக்கன் ஒயிட் குருமா வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பிக்கிறதுக்கே எவ்வளோ அழகாக வருது, நல்லா சாஃப்டாக இருக்குது. உள்ள சுரைக்காவும் எவ்வளோ நல்லா தெரியுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கிரேவியோடு வச்சு சாப்பிடலாம். நல்ல டேஸ்டியான, வித்தியாசமான, ஹெல்த்தியான இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.